தேர்தலை முன்னிறுத்தி பாஜகவோட தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழகம் வர்றதாக ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அது நீங்க தான் சொல்லணும். நாங்க எப்படி இன்னொரு கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்வது அவர்களது உரிமை. அது எப்பொழுது எனக்கு தெரிஞ்சு 89 தேர்தலில் அம்மா ஜேஎன்இ அணிக்கிறப்ப காங்கிரஸ் சார்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை பல முறை அழைத்து வந்திருக்கிறார். அதுபோல தேசிய தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கு அந்த நேரத்தில் அடிக்கடி வந்து போவது கடந்த காலத்திலே நடந்து வருகிறது. எனக்கு தெரிந்த 89 இருந்து நடந்து வருகிறது. அப்பாடி வந்து ஓபிஎஸ் அணி, அமமுக, சசிகலா இதுல எந்த சூழ்நிலையும் நான் வந்து ஆதிக்கம் பண்ண முட்டேன். ஒன்று சேர்ந்தாலும் ஜெயலலிதா அம்மாச்சி வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒன்றுபட்ட அனைவருமே அம்மாச்சி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு நீங்க வந்து பலமுறை எல்லாம் சொல்லியிருக்கீங்க, அறிக்கை கொடுத்துருக்கீங்க. எடப்பாடி வந்து அதை வந்து முடியவே முடியாது, உங்களை எந்த சூழ்நிலையும் நான் துறைகளை சேர்க்க மாட்டேன்னு அவரு துறைகளும் உங்களுக்கு சொன்னாரு. நீங்க அவங்க சொல்லியிருப்பீங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு துரோகம் செய்தா இல்ல? இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு பத்திரிகையாளரா இல்லாம ஒரு நடுநிலையோட ஒரு சிட்டிசனா குடிமகனா நீங்க யாரு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு இது சொல்றேன். நான் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைன்னு தான் சொல்றேன். ஒன்று ஒரே கட்சியா இணையணும்னு நான் என்றைக்கே சொன்னதில்லை. நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல அதை என்கிட்ட கேட்கிறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டா நான் ஏதாவது என்னை தாண்டி பதில் வருமானு நினைக்கிறீங்க? அது ஏன்னா நான் சொல்றது எப்பயுமே மனதில் இருந்து நான் உண்மை என்று நினைப்பதான் பேசுறதுனால நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதான் சொல்லுவேன். நான் 2017 நல்ல தீர்க்கமாக யோசித்து தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக திரண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதை தாண்டி அவர்கள் யாரு துரோகி, யாரு ரொம்ப நியாயமான ஆளு, யாரு அப்பாவி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால இதையே அரைத்த மாவையே திருப்பி திருப்பி அரைக்க வேணாம். எல்லோருக்கும் இந்த தேர்தல் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள்.